என்னம்மா? அம்மா, நாங்க கொஞ்சம் வெளியில போறோம். சித்ரா பாக்குங்க. சரிம்மா. வரத்து கொஞ்சம் லேட் ஆகும். சாப்பாடு எடுத்துங்கம்மா. கீதா, கீதா, இந்த கண்ணு புது சட்டை போட்டுக்க. எனக்கா? உனக்கேதான் கண்ணு. பாட்டி, எனக்கே வா. உனக்கே தாண்டா. சீக்கிரம் போய் போட்டுவா. என் கண்ணு ராஜாத்தி மாதிரி இருக்கு. நீ சித்திரம் போய் விளையாடுங்க. நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். அழகா இருக்கு. போய் விளையாடு. விளையாட போலாம். கீதா, எந்திரி. இந்த சட்டையை கட்டி வச்சு உன் சட்டையை போட்டுக்குமா? எனக்கு இந்த சட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. புரிய வைக்கிறதும் தெரியலையே. சீக்கிரம் போமா. சித்ரா, நீ என்ன தூங்கல? அம்மா, நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். சாஸ்திரி, நீ மாடிக்கு போமா. டிஃபன் கொடுத்து அனுப்புறேன். சரி. சூடா இருந்தது. சின்ன குழந்தைதானே, கை தாங்க முடியாம போட்டா போல இருக்கு. இல்லமா, எல்லாத்தையும் கொட்டிட்டால. ஏதாவது இருக்க சாப்பிடறதுக்கு? நான் கொண்டாந்து கொடுக்குறேன். நீ போமா. அம்மா தான். கிருஷ்ணா, நீ குழந்தையா இருக்கும்போது ரொம்ப குறும்பு பண்ணுவியா. உன்னை எல்லாரும் கும்பிடுறாங்க. நான் ஒரு தப்பும் பண்றது இல்ல. என்ன மட்டும் திட்டுறாங்களே. ஏன்? என்ன கீதா, நீ பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்க? இது பொம்மை இல்ல, சாமி. நாம பேசுறதெல்லாம் அவரு கேட்கும். நம்ம கூட விளையாட கூப்பிட்டா அவரு வருவாரா? நிஜமா வருவாரு. ஆபத்து நேரத்துல எல்லாம் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுவாரு. அவரு பெரிய ராட்சசங்களை எல்லாம் கொண்டிருக்காரு. பெரிய பாம்பை எல்லாம் கொண்டிருக்காரு. இவரு புல்லாங்குழல் எடுத்து உதறத கேட்டா பசுக்கள் எல்லாம் மயங்கிடுமா. பக்தியோட அவரை நினைச்சா உன் கண்ணு முன்னாடியும் வருவாரு. நான் கீதாவை கொடுக்குறேன். சமத்தா சாப்பிட பத்தியா? கொஞ்சம் சாப்பிடு கண்ணு. அம்மா, என்னமா இது? வேலைக்கார குட்டிய சேர்ல உட்கார வச்சு 2 பேருக்கும் ஒரே தட்டுல ஒண்ணா விட்டு விடுறேன். சித்ராவுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துச்சுன்னா? அது வந்துமா, சித்ரா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. இவ சாப்பிட்ட பார்த்தாலும் அவ சாப்பிட மாட்டான்னு தான் விட்டுனேன். என்னமோ எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. எப்படியோ செய். கீதா, சின்னம்மா என்ன பண்றாங்க? சித்ராவை கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போக போறாங்க. நீ சினிமா பாத்திருக்கியா? நீயும் போறியா? ஆசையா இருக்கு. அம்மா, நாங்க சினிமாவுக்கு போயிட்டு வரோம். கீதாவை கூட்டிட்டு போய. சித்ராவுக்கும் துணையா இருக்குமேம்மா, அதுக்காகத்தான் சொன்னேன். போலாமா? சரி அங்கிள். சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, சாயக்கிளியே சாஞ்சாடு. சித்ரா, நேற்றுக்கு பார்த்த படம் உனக்கு ரொம்ப பிடிச்சதா?
அல்ல வராடி மீசக்காரன் பிடிக்கவே அவனை கடைசியில உத வச்சுட்டாங்களே. பாட்டி பாட்டி அது உங்க பாட்டி, அது எங்க பாட்டி. உனக்கு நான் தான் பாட்டி, அவளுக்கு நான் தான் பாட்டி. அப்பாடா, போன மாசத்துக்கு இந்த பக்கமே வர மாட்டேன். நில்லுமா, இங்க வாமா. நீ இப்படி முறத்தவர் நடந்துக்குவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலமா. என்னம்மா சொல்றேன்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் பார்த்துதான் இருக்கேன். சாவித்திரி, வீரையே இங்க அடிக்கடி வர்றதும் நீ அவனுக்கு பணம் கொடுக்கறதும் எதுக்குமா? கையில கிடக்கிற வளவலையும் கழுத்துல கிடக்கிற செயினையும் கழட்டி கொடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன உறவு? சாவித்திரி, அந்த கீதாவை கொண்டு வந்து விட்டதும் நீ அவகிட்ட அளவு கடந்த பாசத்தோட பழகிறதும் நினைச்சு பார்த்தாலே உறுப்பு நடக்குது. இதையும் நான் பார்த்திருந்தால பரவாயில்லை, அவர் பார்த்திருந்தா என்ன வார்த்தை சொல்லிட்ட? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. கீதா, கீதா உன் குழந்தைமா. அம்மா, உன் குழந்தை செத்து போச்சுன்னு போய் சொன்ன. நிறைய கிட்ட கொடுத்து பழக்க சொன்னேன். அம்மா, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாம சாவித்திரி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா. இறந்ததையே நடிச்சுக்கிட்டு சாப்பிடாம உட்கார்ந்திருக்கேன். அடுத்த வாரம் நான் சிங்கப்பூர் போக வேண்டியிருக்கு. நீ இப்படியே இருந்தா உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும்? வாங்க சாப்பிட வாங்க. கீதா, கீதா, உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். கீதா, சாப்பிட்டியா? இல்லம்மா, வேலை பார்த்துட்டு சாப்பிடுறேன். அப்புறம் பார்த்துக்கலாம், சாப்பிடவா? இது சித்ராவுக்கு. கீதா, இது பார், இது உனக்கு. நல்லா இருக்கா? எனக்கா? உனக்குதான், போட்டுக்கோ.
கேளு. என்ன சித்ராவுக்கு புது கவுன் வாங்கினியா? எங்க கொடு கொடு கொடு. என் பொண்ணுக்கு நான் தான் போட்டு விடுவேன். எங்க கொடு. சாவித்ரி, என்ன இது? சித்ராவுக்கும் வேலைக்கார பொண்ணுக்கும் ஒரே தட்டுல சோறு விட்டுறீங்க. உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது. கீதா சாப்பிட்டதான் நானும் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறா. அதான். கீதா, என்னம்மா? இது பார், புது சட்டை உனக்குதான். வேண்டாமா, புது சட்டைக்கு எனக்கும் ராசியே இல்ல. போட்ட உடனே கரெக்டா சொல்லுவீங்க. நான் பழசையே போட்டுக்கிறேம்மா. இல்லம்மா, இது உனக்கே உனக்குதான். கரெக்டா சொல்ல மாட்டேன். போட்டுக்கோ.